மாசி மாதம் தெப்போத்சவம் 6ஆம் திருநாள் அன்று நம்பெருமாள் யானை வாகனத்தில் எழுந்தருள்கிறார். ராமாயணத்திலே தசரதன் ராமனை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து இவன்தான் நம் அடுத்த யுவராஜன் என்று சொல்லும்போது அனைத்து ஜனங்களும் சொல்லக்கூடிய வார்த்தை இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானம்னு சொல்கிறான். ஒரு முகமாக எல்லாரும் ராமன் தான் எனக்கு அடுத்த தலைவன் அப்படின்னு சொல்கிறான். அது முடியாட்சி. ஆனால் அவள் சொல்கிறது டெமோக்ரஸி எங்கே சொல்ல வர என்ன, ராமன் உங்களை முன்னே நிறுத்துகிறேன், இவனை ராமன் தான் சரியான ராஜா உங்களுக்கு என்று நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் தான் அடுத்த ராஜாவாக வேண்டும் என்று சொல்லும் சமயத்தில் அனைத்து மக்களும் இச்சாமோகி எல்லாரும் சேர்ந்து இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் ராமரை பற்றி எப்போது சொன்னாலும் புஜபல பராக்கிரமம் பெரிய தோல் உடையவன் அப்படின்னு ராமரை சொல்லுவாள். ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் இந்த ராமனை யானை மேல் ஏற்றிக்கொண்டு பின்னே சத்திர சாமராதிகள் கூட லக்ஷ்மணன் வீச கொடை உத்தர் பிடிக்க கீழே அனைத்து ஜனங்களும் தன் ராமனை சுற்றி வலம் வந்து இந்த ராம ராஜ்யத்தை எப்பொழுதாவது நாம் சேவிக்கப் போகிறோம் என்பதை சொல்லும் வண்ணமாக ராமரை அனைத்து ஜனங்களும் யானை மீது ஏற்றி வலம் வந்து ராமனை பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். எதனாலே ராமனை பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் மிருதுபாஷீச்ச ராகவா, ராமன் மிருதுவாக பேசக்கூடியவன், சத்தியபாஷீச்ச ராகவா சத்தியத்தை மட்டும் பேசக்கூடியவன், பூர்வபாஷீச்ச ராகவா சொன்ன வார்த்தை காப்பாற்றக்கூடியவன். அப்பேற்பட்ட ராமன் எப்படி இருக்கார் அப்படின்னா இங்கே ரங்கநாதனாக யானை மேலே முத்துப்பாண்டியம் கொண்டையும் இன்றைக்கு மட்டும் டவர் என்று சொல்லக்கூடிய 3 அடுக்கான சேலைகளை அணிந்து கொண்டு அதன் மேலே பல திருவாபரணங்களை அணிந்து கொண்டு வருவார். வருடத்திலே 3 மாதங்கள் இந்த யானை வாகனம் உண்டு. தை மாதம், சித்திரை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம் இதே 6ஆம் திருநாள் ஒருவருக்கு எழுந்துவிடுவார் பெருமாள். இந்த ராமனை எப்படி அயோத்தி ஜனங்கள் கொண்டாடினார்களோ இச்சாமோகி மகாபாகம் ரகுவீர மகாபலம் என்று, அதுபோல இந்த யானை மீது ஏற்றி ஸ்ரீரங்கவாசிகளும் யானை மேலே ரங்கநாதனை கொண்டாடும் வண்ணமாக இந்த மாசி மாதம் 6ஆம் திருநாள் அன்று யானை வல்ல பெருமாள் வருவது மிகவும் விசேஷம். அனைத்து ஜனங்களும் இதில் கலந்து கொண்டு பெருமாளை சேவிக்க வேண்டும். இந்த வாகனத்திலே அர்ச்சகர் சுவாமி பின்னலே பெருமாளை பிடித்திருக்க அதற்கு பின்னர் இன்னொரு அர்ச்சகர் சுவாமி இந்த குடையை பிடித்திருப்பார். செங்கோல் சடாரி என்று சொல்லக்கூடிய இரு பெருமாளுடைய சடாரியும் செங்கோலும் மறு அர்ச்சகர்கள் கீழே பெருமாளுடைய சுற்றி வலம் வருவார்கள். ஆக ராமராஜ்யத்தை எப்போது அந்த அயோத்தி ஜனங்கள் கொண்டாடினார்களோ ராமரை அந்த யானை மீது ஏற்றி, அதே போல நாமும் ரங்கநாதனை இந்த யானை வாகனத்தின் மேலே ஏற்றி பெருமாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவோம் என்று யானை வாகனத்தை கண்டறிவோம்.